அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கருப்பு கவுனி அரிசியிலையும் கோதுமை மாவையும் கலந்து ஒரு சப்பாத்தி வித்து காலிஃப்ளவர் அண்டு குடமிளகா வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. கருப்பு கவுனி அரிசி மாவையும் கோதுமை மாவையும் கலந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். கருப்பு கவுனியை சேர்த்து கோதுமை மாவில் கலந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நானே எதிர்பார்க்கல. சரி, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. 3 நல்ல பழுத்த தக்காளி, 2 துண்டு இஞ்சி, ஒரு 6, 7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் அதே மாதிரி 1 ஸ்பூனு, ஒரு 10, 15 மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதுக்கு பேஸ்ட் அதுதான் மசாலா, வேறு எதுவுமே நம்ம கலக்க போகிறதில்ல. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்கிற மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இது ஒரு பம்பாயில் சாப்பிட்டோம் அந்த கிரேவி, அதே டேஸ்ட்டில் அப்படியே அதே லெவலில் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தேவையானது 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன், 4 சின்ன சின்ன பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சால் இலை, இது எல்லாத்தையும் போட்டு கடாயில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பொரிய விட்டுட்டு வெங்காயம் தள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் தான். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்துருக்கோம் வதக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் வதக்கிறதுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க வெளிநாடு போகிறதால எனக்கு வந்து ஒரு கிலோ 1.5 கிலோ பக்கமாக போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியல, மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்க எனக்கு ரொம்ப டீப்பான ஃப்ரெண்டு. அவங்க கொடுத்த அரிசியை அப்பப்போ அவங்க கொடுத்த அந்த கருப்பு கவுனி அரிசி மாவை அடிக்கடி நான் சப்பாத்தியில் சேர்த்து செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி அவங்க கொடுத்ததில் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ன செய்ய போகிறோம் அதை வாங்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சப்பாத்தி மாவில் கலந்து அதை செஞ்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. அந்தளவுக்கு சாஃப்ட்டு கருப்பு கவுனி அரிசி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டோம், தண்ணி ஊற்றிக்கிட்டோம், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவரை நல்லா அலசி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை இப்போ அதில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு மசாலா இப்போ என்னென்னா, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணும் இல்லைன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் அதிகமாகிடும், அதனால தான் சொல்கிறேன். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம காலிஃப்ளவர் அள்ளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தா பாருங்கள், மசாலா வந்து ரொம்பலாம் நான் எதுவுமே எடுத்துக்கலை. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்திங்கன்னா மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2த்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அள்ளிடும், அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் இதில் தேங்காய் ஊற்றலை, அது தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்காட்டி நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ நல்லா வேகிற வரையும் மூடியை போட்டுட்டு வேக வச்சிடலாம். ஓகேங்களா? அந்த சப்பாத்தி உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குது, ஐயோ இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்பு ஹெல்த்து. டயட்டில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், 2 வேளையுமே எடுத்துக்கலாம், நைட்டும் காலையிலையும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் சாஃப்ட்டு அவ்வளோ சாஃப்ட்டு அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு கலந்ததுனால. தனியாக நம்ம கடையில் வாங்குகிற மாவு போட்டால் கூட ரப்பர் மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். இது பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வந்து உங்களுக்கு 2 சப்பாத்தி தான் காட்டுறேன். நான் ஆனால் 10 சப்பாத்தி போட்டேன். இப்போ நம்ம கடைசியா என்ன பண்ணணும்னா, இது வெந்து வந்த பிறகு குடமிளகா ஒரு குடமிளகாய நல்லா நீல வாக்குல நல்லா மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த குடமிளகா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா ஃப்ளேவரு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைவ குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதில் நான் கடலை மாவோ தேங்காயோ எதுவுமே ஊற்றலை தடிப்புக்கு. ஏன்னா இந்த காயோடு சேர்த்து சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பிளாக் கலரில் தான் தெரியும், ஆனால் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்டியாகவும் ருசியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ. ஆல் வீவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாம்.